ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த 3ஆம் நாள் கடைசி நாள் கூட்டத்திலே நான் பார்ப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அந்த கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மிகுந்த இரக்கத்தோடு, மிகுந்த தயவோடு இந்த கூட்டங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவேனும் தகுதியில்லாத நமக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்து இந்த ஊழியத்தை நடத்த அனுகூலமான நன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் திறந்த வாசலுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் தொடர்ந்து கட்டி எழுப்ப ஆண்டவர் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற அத்தனை பேரும் கை உயர்த்தி நல்ல சத்தமா ஆமேன் என்று சொல்லுங்கள். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். இன்னொரு முறை சொல்லுங்க, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். கர்த்தரால் நன்மை வரவும், கர்த்தரால் தயவு கிடைக்கவும், கர்த்தரால் இரக்கம் உண்டாகவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டு தருவாராக. விசுவாசிக்கிற யாவருக்கும் ஜெயம் உண்டாகட்டும். எப்பெல்லாம் வேதம் நமக்கு ஒரு உயர்ந்த செல்வமாய் இருக்கிறது, அந்த கர்த்தருடைய வேதத்தை உயர்ந்த செல்வமாய் நினைக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் இந்த வேதம் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரும். வேதத்தை கனம் பண்ணுகிறவர்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள். வேதத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது அது கட்டாயம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. இந்த வேதத்தை கையில் எடுத்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இந்த வேதம் ஒரு ஊழியக்காரனையாகிலும் கைவிட்டதாக வேதம் சரித்திரம் சொல்லவே இல்லை. பாடுகளுக்குள்ளே கடந்து போகிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த பாடுகள் மத்தியிலே இந்த வேதத்தை சுமக்கும் பொழுது இந்த வேதம் அவனுக்கு அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும். கர்த்தருடைய வேதம் பரியாசத்துக்கு உரியதல்ல. உலகத்தில் ஒரு பெரிய புத்தக கண்காட்சி வைத்தார்களாம். புத்தகத்தை எழுதின அத்தனை பேரும் மிகுந்த ஆவலாக அங்கே இருந்து கொண்டு அவர்கள் வெளியிட்ட புத்தகத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்த பொழுது ஒரு எளிய மனுஷன் மேடையிலே கடந்து போய் உலகத்திலே இருக்கிற எல்லா புஸ்தகங்களுக்கும் இருக்கிற பெயரை விட நான் சுமந்திருக்கிற ஒரு புஸ்தகத்தின் பெயர் பரிசுத்த வேதாகமம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. It is called the Holy Bible. பரிசுத்த வேதாகமம். அந்த கண்காட்சியிலே இந்த புத்தகம் போன உடனே தலை சிறந்த புத்தகங்கள் எல்லாம் தலை குனிந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து வந்த மனுஷனை அநேகர் பாராட்டினார்களாம். உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட புஸ்தகம் உலகத்தார் கையில் இல்லை, அது நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. That is the power of the word of God. தமிழ்நாட்டிலே பெரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் இருந்த நாளெல்லாம் அவர் பண்ணின பிரசங்கம் என்ன தெரியுமா? மனிதன்
குரங்கிலே இருந்து வந்தான். மனிதன் கடவுள் இல்லை என்று சொல்லி பிரசங்கம் பண்ணின அவர் எல்லா புஸ்தகத்தை வாசித்து முடித்த பின்பு ஒரு நாள் இந்த வேதத்தை எடுத்து வாசித்த பொழுது இந்த வேதம் அவருக்கு புரிய வைத்தது என்ன தெரியுமா? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதியற்றவன். அந்த ஒரு வார்த்தை அவர் இருதயத்தை ஆழமாய் பிளந்தது. ஊரில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தை பறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த வேதம் சொன்ன ஒரே வார்த்தை, தேவன் இல்லை என்று சொல்லவன் மதிகட்டவன் என்று சொல்லிவிட்டதே. அப்போ இந்த தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி வேதத்தை ஆழமாய் படித்த பொழுது இந்த வேதம் அவரோடு பேசியது. மரணத்துக்கு முன்னே அவர் சொன்னார், நான் தேவன் இல்லை என்று சொன்னேன், ஆனால் உலகத்தில் ஒரு தேவன் இருப்பாரே என்று சொன்னால் அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தான் உயிரை விட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் நம் கையில் இருக்கும் வரை நம்மை ஒருவரும் அசைக்க முடியாது. நம்மளை ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையினால் நாம் நடந்து கண்டு செல்வோம். ஊழியம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான புயல், பயங்கரமான கடல் சீற்றங்கள், அதிலே பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார், நாங்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தோம். ஊழியங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதை ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய பாடுகளிலே தப்பி கரை சேரணும். நிந்தனைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள், செய்யாததை செய்தேன் என்று சொல்லுகிறதையும் யோசிக்காததை யோசித்தேன் என்று சொல்லுகிறதையும் இந்த ஊழியத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டும். ஊழியத்தென்று சொல்வது ஒரு மலர் படுக்கை அல்ல, அது முற்களின் பாதைகள். Every time you have to walk in the throne, you have to walk in the thorns, you have to walk in the bush. அதற்கு தான் மிகுந்த கோபக்காரனாய் இருந்த இந்த மோசே, அவனை ஆண்டவர் மரிக்கும் பொழுது சாந்தமுள்ளவனாய் மாற்றினார். கோபத்திற்கும் சாந்தத்திற்கும் நடுவிலே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 7 முறை சீனாய் மலைக்கு போனான். 7 times. அந்த சீனாய் மலையிலே 7 முறை போய் அவன் செய்ததெல்லாம், ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்றும், என் ஜென்ம சுபாவம் நிறைய இருக்கு ஆண்டவரே, அதை மாற்றித்தாரும் 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 என்று அழுது புலம்பி கதறி ஜெபித்தான். கர்த்தரோ அவனுக்கு அவன் சுபாவத்தை மாற்றினார். நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள்லாம் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறீர்கள். ஊழியத்தை ஆசிரியம் நல்லா செய்யணும், ஊழியக்காரங்க கூட நிற்கணும், ஊழியக்காரங்க கூட ஓடணும், எல்லாம் பிரயாசப்படுறீங்க. நான் அதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சுபாவம் சாகாமல் ஊழியம் செய்யக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து மெல்ல சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுபாவம் சாகாம ஊழியம் செய்ய. ஊழியத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்க நேரிடும். ஒரு மாதத்துக்கு நான் 300 குடும்பத்தை சந்திக்கிறேன். அப்போ ஒரு வாரத்துக்கு கணக்கு போட்டுங்க. இந்த 300 குடும்பத்தில் நான் பார்க்குற விஷயம் எல்லாம் சுபாவம் சாகாத விஷயம். நீங்கள் ஊழியம் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா நேராக பலிபீடத்தில் ஏறாதீங்க, நேராக வாசப்பேட்டில் போய் நின்று அங்கே தான் உங்களுக்கு ஆண்டவர் கற்றுத்தருவார். சவுண்டை காண எங்கே நிற்கணும்? அங்கே தான் ஆண்டவர் கற்றுத்தருவார். நான் எனக்கு
எனக்கு இன்னும் நல்லா பைபிள் காலேஜ் நான் படிக்கப்போ, நான் பாஸ்டர் பையன், என்னை பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் தான் அவனை ரொம்ப விரும்பினேன். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா மந்திரவாதி தொட்டானான்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட், ஓகே, தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. ரொம்ப பழைய ஆள். பார்த்துருக்கீங்க, ரைட், ஓகே. எங்கள் அப்பா அவரை முதல் கொண்டாந்து எங்கள் சர்ச்சில், எங்கள் அப்பாவோட சர்ச்சில் அவரை யூஸ் பண்ணார். நான் என்ன செய்வேன், இவ்வளோ வயசு தான் எனக்கு, இந்த பொடிப்பைய வயசு தான் எனக்கு. வாசல்லையே நிற்பேன். அவர் பஸ்ஸை விட்டு இறங்கினாரோ இல்லையோ ஓடி போய் பேக் வாங்கிட்டு வருவேன். இந்த 2-3 நாளும் இவன் செஞ்சது எனக்கு அந்த ஞாபகத்தை திருப்பி காமிச்சிருச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. அந்த 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 பாஸ்டருடைய ஃபேமிலியில் இருந்ததுனால எனக்கு எல்லாம் மைண்டில் ஏறிச்சு. இந்த படிப்பு மட்டும் ஏறலை. ரொம்ப கஷ்டம். அப்போவே நான் சொல்லுவேன், இந்த படிப்பை கண்டுபிடிச்சவனை என் முன்னால் கூட்டுவா, அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு, ரொம்ப பாடுபடுத்துகிறேன். போகிறதுக்கு எங்கள் அம்மா வேற ஒரு டீச்சர். விசுவாசி எல்லாம் மெல்ல குத்தி விட்டு போயிடுவான். போலீஸ்காரன் பையன் திருடன், டீச்சர் பையன் மக்கு. எனக்கா சரியான கோவம் வரும். படிப்பு ஏறவே ஏறாது. நான் நல்லா பாட்டு பாடுவேன். இப்போ பாட்டு பாடுவேன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்லேலூயா பாட்டில் சினிமா பாட்டு நல்லா பாடுவேன். நல்லா பாடுவேன் நான். எங்கள் அப்பா புக்கை கொடுத்துட்டு போகிற மரியாதையை படித்து இந்த திருக்குறளை ஒப்பிக்கிறோன்னு. அப்போ பாட்டு புக்கு இருக்கும், சினிமா பாட்டு புக்கு இருக்கும். அதை தூக்கி நடுவில் வச்சுட்டு திருக்குறள் படிக்கிற மாதிரியே பாட்டை மனப்பாடம் பண்ணுறோம். பாட்டெல்லாம் மைண்டில் ஏறான, படிப்பட்டே ஏற. அது நீங்கள் இளையராஜா பாட்டு சொல்லிட்டிங்கன்னா என்னை மாதிரி பாடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி பாடு ஸ்கூல்லலாம் பாடுவேன். ஸ்கூலில் பாடும்போது எங்கள் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் ஒரு மனுஷன் பாரு, அவங்க அப்பா பாஸ்டர், பையன் என்ன பாட்டு பாடுறான். இப்போ ஸ்கூலுக்கெலாம் நீங்கள் போனால் டேபிளில் உட்காந்து மோல் அடிப்பான் பசங்க, டம் 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 டம். அந்த மாதிரிலாம் ஒரே சினிமா பாட்டாக தான் இருக்கும். இப்படியே வாழ்ந்துட்டேன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, நான் தமிழ்நாட்டிலே யாருமே படித்து எடுக்காத ஒரு மார்க்கை எடுத்தேன். இது வரைக்கும் எடுத்தாங்களான்றது எனக்கு தெரியல. தமிழ் ஃபஸ்ட்டு பேப்பரில் 3 மார்க்கு, செகண்ட் பேப்பரில் 2 மார்க். நான் பேப்பரில் என்ன எழுதுனா, அன்பான டீச்சர் அவர்களுக்கு வணக்கம், என்னை எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்க, நீங்கள் பாஸ் பண்ணல என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போனது காரணமே நீங்கள் தான் இருப்பீங்கண்ணே. அந்த அம்மா புல்லாக அடித்து கையத்தில் நான்சென்ஸ் அப்படின்னு போட்டு, இந்த 2 மார்க் எதுக்கு போட்டுச்சுன்னா, தமிழ் கையெழுத்து அந்த இடத்துல நல்லா எழுதுனேன், ஹேண்ட் ரைட்டிங் குட் மார்க் அப்படின்னு போட்டு விட்டுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணதுனால எங்கள் அப்பா என்ன பண்ணே, இவன் உருப்படவே மாட்டான் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாடு வாங்கி கொடுத்தார். மாடு மேய்க்க சொன்னார் எங்கள் அப்பா. நான் நல்லா மாடு மேய்ச்சி ஊரெல்லாம் போய் மாடு மேய்ச்சி பால் கலந்து எங்கள் ஊரில் பால் ஊற்றி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் பால் ஊற்றுவேன் நான். ஏன்னா எங்கள் அப்பாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாத ஆட்கள் எல்லாத்துக்கும் தண்ணி பால் தான். அந்த தண்ணி பாலில் வர காசு எனக்கு. அப்போ எங்கள் ஊரில் பயங்கரமான நடிகர் ரஜினி நடிக்கிற அந்த அண்ணாமலைன்னு ஒரு படம் இருந்துச்சு. அதில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தோடனே நானும் அந்த பாட்டோடு சேர்ந்து என் சைக்கிளெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வாழை எல்லாம் கட்டி அதை கட்டி இதை கட்டி நானும் பாடுகாரன் போடாடே. எங்கள் அப்பாவா இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே, நம்மளை இவன் இருந்தால் நம்மளை மானத்தை வாங்கிடுவானேன்னு சொல்லி என்னை கொண்டு போய் மொழியே தெரியாத பைபிள் காலேஜில் கூட டெல்லியில் விட்டு வந்துட்டார். நான் அங்கே போய் எல்லாரையும் பார்க்குறேன், அவன் அச்சா ஹே புச்சா ஹேன்றான், நமக்கு ஒன்றும் புரியல. நான் போன பைபிள் காலேஜில் மிசோரம், மணிப்பூர், அசாம், ஒரிசா, நாகாலாந்து, நேபாள் இவனுங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஐயையோ, நம்மளை கொண்டாந்து நரகத்தில் போட்டானே இந்த ஆள்,
இவனுங்களை பார்க்கும்போதே நமக்கு பயமாகுதே. நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, நான் ஏன் பயந்துட்டேன்னு. வாரமே பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டில் குழம்பு கூட ஊற்றி சாட மாட்டாங்க. ஒரு 2 கோஸை வெட்டிக்குவான், தக்காளி வெட்டிக்குவான், வெங்காயத்தை வெட்டுவான், எலுமிச்சம்பழத்தை பூரிவான், விடுவான், சாப்பாடு கொஞ்சம் வச்சுக்குவான், கொஞ்சம் தூக்கி இதில் வைப்பான், 2 சப்பாத்தி வைப்பான், தின்ட்டு அவன் பாட்டு படுத்துக்குவான். நான் என்ன சாப்பிட்றானுங்க இவனுங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சாப்பாடே இல்லையே, அடா பாவீங்களா. எங்கள் வாத்தியார்கிட்ட போய் சொன்னால் அவர் இல்லைப்பா, இது பைபிள் காலேஜுன்ற பேரில் நடக்கிற சீர்திருத்த பள்ளி, இது ஒரு மினி ஜெயில் அப்படின்ட்டார். ரொம்ப கஷ்டம். காலையில் எந்திரிச்சு விட்டுருவோம் 3 மணிக்கெலாம். டெல்லி குளிர் தான் தெரியுமே உங்களுக்கு. 4 மணி 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவார். எந்திரிச்சு டாமெண்ட்ரி பெருக்கணும், கிளாஸை கழுவணும், டபராவை கழுவணும், மார்க்கெட்டுக்கு போகணும், டாய்லெட்டை கழுவணும், ஏகப்பட்ட வேலை நடக்கும். அழுதுனே செய்வேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் கழுவி பழக்கம் இல்லையே. எந்த காலத்தில் நம்ம டாய்லெட்டு கழுவிக்கிறோம்? வாய்ப்பே கிடையாது. பாஸ்டர் பையன், வாட் ஆர் யூ டாக்கிங்? நமக்கு கீழே தான் சர்ச்சை. நம்மளை கூப்பிட்டு பாத்ரூமை கழுவு, டாய்லெட்டை கழுவு, என்னடா இவனுங்கன்னு. எனக்கு ஒரு பக்கம் சரி இதை செஞ்சு தான் பார்க்கலாமே, ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்குது, நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆண்டவர் கொண்டாந்துக்கிறாரு, சரி கழுவுமேன்னு சொல்லி 6.5 வருஷம். எனக்கு என்ன டியூட்டின்றீங்க? 6.5 வருஷம் என்ன டியூட்டின்றீங்க? காலையில் ஏஞ்சிக்கணும், மார்க்கெட்டுக்கு போகணும், காய் வாங்கிட்டு வரணும், காலையில் கொண்டாந்து கிச்சனில் கொடுக்கணும், அவன் மத்தியானத்துக்கு ஒரு லிஸ்ட்டு தருவான், நைட்டுக்கு ஒரு லிஸ்ட்டை தருவான், போய் வாங்கிட்டு வரணும், இந்த கேப்பில் கிளாஸ் அட்டன் பண்ணணும், கிளாஸ் எழுதணும். அதில் வேறு வர்ற டீச்சருங்க சாதாரண டீச்சர்லாம் முறைச்சிக்கிட்டே தான் பாடம் எடுப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே, ஏப்பா பவுல் அடிகளார் கூட இப்படி முறைக்கலை, நீ ஏன் என்ன முறைச்சுன்னு சரியான கோபம் வரும். ஆனால் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் படிக்கணும். மறுபடியும் படிப்பா அப்படின்ற ஒரு பெரிய வேதனை, இங்கே படிப்பா அப்படின்ற ஒரு வேதனை. வெயில் நேரத்தில் வெயில் அடிக்குது, மழை நேரத்தில் மழை பெய்யுது, குளிர் நேரத்தில் குளிர் அடிக்குது. இவனுங்க கூட சேர்ந்து ஒரு கொடுமையான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அங்கே போய் இந்த சாப்பாடுங்கிற பேர் மேலே ஒரு பெரிய வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா டெய்லி நான் சாப்பிட்றது உருளைக்கிழங்கு, கோஸ், இதை தவிர வேறு எந்த காயுமே தெரியாது. ஏன்னா இருக்குது அதான் சீப். ஆனால் இவனுங்க அந்த மணிப்பூர், நாகாலாண்டு, மிசோராம் இருக்கிறவனுங்க மனுஷனையே விட்டா தின்றுவானுங்க போல இருக்கு. அப்போ எனக்கு மெல்ல மெல்ல இவங்க கூட நட்பு ஆரம்பிச்சது. அவனுக்கு ஊர்லேருந்து பார்சலில் கொரியர் சர்வீஸில் காஞ்சி போன கறிலாம் வரும், கருவாடு, கறி, மீன்லாம் அவனுக்கு ஊர்லேருந்து செஞ்சு அனுப்புவாங்க. ஒரு நாள் என்னை கூட்டின்னு, நீ என் கூட வரியா? எங்கடா கூட்டின்னு போகிறீங்க? எப்பா எங்கடா கூட்டின்னு போகிறேன்னு கேட்டால், நீ அமைதியாக என் கூட வா, ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன்னா. எனக்கு வேறு ஒரு பயம், எங்கடா பிடிச்சி நம்மளை ஜெயிலில் கீழே போட்டுற போகிறானுங்க. நான் ஊழியத்துக்காக அநேகருக்கு ட்ராக்ஸ் கொடுக்க தீகார் ஜெயிலுக்கு போயிருக்கேன். அங்கே போய் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்காக ட்ராக்ஸ் கொடுத்து, அதெல்லாம் பைபிள் காலேஜில் ஒரு மார்க், 2 லட்சம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வரணும், அது ஒரு மார்க், ஃபீல்டு ஒர்க்குன்னு தருவாங்க. டெல்லியவே நடந்து முடிச்சிட்டேன் நான். இன்றைக்கும் நான் போகிறேன்னா அந்த டெல்லியை கிராஸ் பண்ணி போகும்போது நான் ஏறி இறங்காத ஊரே கிடையாது. 3 மாதத்தில் 2 லட்சம் ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லுவான். இதுதான் ஹோம்ஒர்க். அது கொடுத்தா தான் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். எங்கள் வீட்டிலேருந்து காசு வராது. அப்போ இந்த மாதிரி டெலகிராம் தான். அப்போல்லாம் நீங்கள் இன்றைக்கி லெட்டர் போட்டிங்கன்னா 20 நாள் கழிச்சு தான் லெட்டருக்கு மறுபடியும் பதிலே வரும். அது போய் சேர்கிறதுக்கு 10 நாள், பதில் எழுதுறதுக்கு 10 நாள். எங்கள் அப்பா எழுதவே மாட்டார். எக்கன்னா கெட்டு போடா எப்பா இருந்து என் பேரை கெட்டதுக்கு நீ போய் சேர்னு அனுப்பிச்ச ஒரு மனுஷன் அவர். அப்போ என்னை கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு பெரிய இடம், மார்க்கெட். அங்கே போய் நின்றுட்டு அப்படின்னா, என்ன இவன் ஒரு மாதிரி கூப்பிட்றானே, உள்ள நெருடல் தான். பார்த்தா ஒரு நாய் வாலாட்டிக்கிட்டு வருது. ஐயையோ, நாயை வாலாட்டினான். பூ அப்படின்னு கையில் தூப்புனா
அந்த நாய்கிட்ட இப்படி காமிச்சா நாய் நக்கிருச்சு. நாய் இவன் எச்சையை நக்குன உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. நான் அதை பார்க்குறேன், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பு, கடகட நாய் 2 காலை கட்டினா தூக்கி தோளில் போட்டான், ஹாஸ்டலில் கூட்டின்னு வந்துட்டான். இவன் நானும் இவன் பின்னாலே வர்றேன். அந்த நேரம் பார்த்து எங்க பிரின்சிபல் வர முன்னால வந்து நிற்கிறார். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? நான் எனக்கு எதுவுமே தெரியாதுயா, அவன் தோல்ல நாய்க்குது எனக்கு தெரியாது. இவனுக்கு என்ன பண்றானுங்களே தெரியாது. கொடுமைனாலும் கொடுமை. நாயை மேலே தூக்கின்னு போனா சைலண்டாக மூக்கை பிடிச்சி ஒரே அடி அடித்தா செத்து போச்சு. ஒரு டபரால் தண்ணி தோன்றுருக்கு, முக்கி எடுத்தான், கடகடன்னு நாயை 2ஆக வெட்டினா, குடலை எடுத்தா பீஸ் பீஸாக போட்டான், வேக வச்சிட்டான். என்னத்த நீங்கள் எல்லாம் மூஞ்ச சுளிக்கிறீங்க? பசியின் கொடுமை, பசியின் உச்சம். நான் அதுக்கு தான் சொல்வேன், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத. நான் சாப்பாடோட வலியை தெரிந்தவன். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? பசியின் கொடுமை. அவனுங்களா கிட்டத்தட்ட ஹாஸ்டலில் ஒரு 50 பேர் இருப்பான். அவனுக்கு ரொம்ப கொண்டாடுறான். நான் மெல்ல கேட்டேன், டேய் என்னமோ வேகுது, என்னடா? வாய மூடு, விட்டமின் டி. 1 ஹவரில் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் ரவுண்டு கட்டி உட்காந்து 11 மணிக்கு நைட்டு சாப்பிட்டான் பாருங்க அந்த கறியை. நான் நல்லா கண்ணை கசக்கிட்டு, நம்ம காட்டில் இருக்கிறோமா வீட்டில் இருக்கிறோமா, பசியின் உச்சம். நானும் பொறுத்து பார்த்தேன். போடா, இவனும் தின்ட்டு உயிரோட தானே. நான் நினச்சேன் இவன் தின்ட்டு குலைப்பான் பொழுது. அவன் நல்லா தானேங்கிறான். நானே எடுத்து நல்லா சாப்பிட்டேன். ஒரு முறை சாப்பிட்ட தப்பு தான். நான் ஹாஸ்டல் முடிகிற வரைக்கும் வாரம் சாப்பிட்டாத. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க. அறியாமையின் நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம செய்யக்கூட. அப்போ தான் ஆவியானவர் எனக்கு சொன்னார், பசி எடுத்தா அதுக்கு பேர் உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சாப்பிட்றது அல்ல, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. இதை தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் நான். பசி எடுத்தா நீ சாப்பிட்றதுக்கு பேர் மாம்ச பெருந்தண்டிக்காரன். அப்படி சாப்பிடாத. எனக்கு அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார். ஓஹோ, பசி எடுத்தா வாயை திறந்து கூட பசிக்குதுன்னு நீ சொல்லாத, நீ ஊழியத்துக்காக படிக்கிற. நல்லா சாப்பிட்டேன், அவனுங்க கூட என்ஜாய் பண்ணேன், எல்லாம் சாப்பிட்டேன், எல்லாம் செஞ்சேன். ஆனால் நான் போன காரியத்தை சரியாக என்னால் செஞ்சு முடிக்கலை. நல்லா படித்தேன், நான் தான் பிரசங்கத்தில் ஃபஸ்ட்டு மார்க், நான் தான் பைபிள் காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க், நான் தான் நல்லா எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனால் என்னால் முடிவை பார்க்க முடியல. நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னேன், ஐயா இங்கே பாரியா, என்னை நீ அமுச்சிட்ட, ஆனால் நான் தப்பு எதுவும் பண்ணலை, ஆனால் வாழ்க்கை என்னங்கிறத கற்றுக்கிட்டேன். இனிமேலும் இந்த மாதிரி எனக்கு கூட்டு போய் விடாத. நான் ஏதோ ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வரலை. வாழ்க்கை என்ன, கஷ்டம் என்றால் என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரன் குடும்பம் எவ்வளவு மன அழுத்தத்துக்குள்ள கடந்து போகும் என்று என்னை கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்ன க்ளூ மட்டும் தர்றேன். எனக்கு 26 வயசில் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணார். எனக்கு வயசு 37 ஆகிற வரைக்கும் என் வீட்டுக்குள்ளே டாய்லெட்டும் கிடையாது, பாத்ரூமும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிறீங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். நோ டாய்லெட், நோ பாத்ரூம். அது ஒரு காலகட்ட பகுதிகள். போட ட்ரெஸ் இருக்காது,
பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருக்காது. எங்களை ஆண்டவர் வேலை செய்யவே விடலை. வேலை என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா கூட சேர்ந்து 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 ட்ரம் அடிப்பேன், ஊழியம் செய்வேன், ஓடுவேன். கடினமான பாதை. முடிவு வரும்பொழுது எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன், எப்பா உன்ன மாதிரியே நான் பிசாசு துரத்தணும்ப்பா, எனக்கு எப்படின்னு சொல்லித்தாப்பா. எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? தயவு செய்து இதை மட்டும் செய்யாத, செத்து போயிடுவேன்னா. கட்டு மட்டும் உடைக்காத, வேணாம், இந்த ஊழியத்தை மட்டும் செய்யாத. நான் செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு. எங்கள் அப்பா பயங்கரமாக பிசாசு ஓட்டுவார், பயங்கரமாக துரத்துவார். எங்கள் ஊருக்குள்ளே அது வராது. இதெல்லாம் நான் பார்த்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து தான் பார்த்தேன். பார்த்து 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 பிரமிச்சு போனேன். என்னப்பா இப்படி இருக்கிற? எங்கப்பா ஜோம் பண்ணிகிட்டே தான் இருப்பார் மனுஷன். பைபிளை தூக்கி இங்கே வச்சுக்குவார், அவ்வளோதான். சோத்திரம் 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 சோத்திரம், ஜபம் 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 ஜபம், 24/7 ஜபம் தான். சாப்பிட மாட்டார். எங்கள் அம்மா சொல்லும், டேய் நான் ஒரு பேய் பூச்சால கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, எப்பா பாரு அல்லேலுயா அல்லேலுயா, எங்க வந்து சாப்பிடுங்க அல்லேலுயா. ஏங்க இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாண நாளுங்க, சோத்திரமா, கர்த்தர் நல்லவர். நான் ஒரு 2 பேய்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறேன், அங்கே போயிட்டு வந்துடுறேன். கல்யாண நாள் தனி அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். எங்கள் அப்பா சொன்னார், வேணாம்ப்பா, இந்த ஊழியத்தை விட்டு குடும்பம் பாதிக்கும். கட்டு உடைச்சா யாரோ எப்படியோ போகிறாங்க, நின்று பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறா, அல்லேலுயா சொல்கிற அடைகள் வந்து ஒன்று ஆசீர்வாதமாக வச்சுட்டு போயிடுவாங்க. இதை ஏண்டா தோடுற? இது எரியிற நெருப்பில் கை வைக்கிற கதை. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இல்லைப்பா வேறு வழி இல்லை, உன் அபிஷேகத்தை நீ வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிடு, வேறு யாருக்கும் கொடுத்துடாத. மறுபடியும் எங்கள் அப்பா சொன்னார், வேணாண்டா, உன்னை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த நேரத்தில் யூஸ் பண்ணி உன்னை தூக்கி போட்டுருவாங்க. இது கட்டு உடைக்கிற ஊழியெல்லாம் அப்படி தாண்டா நடக்கும். யாருமே வந்து ஒரு பிசாசு துரத்துனா அந்த நேரத்தில் இருப்பாங்கடா, நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன்பார். சரி, நான் அப்பாகிட்ட சொன்னேன், இல்லை பரவாயில்ல, எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு. இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் அவர் மூலமாக தான் எனக்கு கொடுத்தாரு. அப்பா கிட்டேருந்து வாங்கின மற்ற பலரும் எனக்கு அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. இந்த பிசாசை துரத்தணும், அப்படிங்கிற கட்டு உடைக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இந்த ஊழியத்தில் என்னையும் பயன்படுத்த ஆரம்பித்தார். நெருக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பழிகள், வேதனைகள், அவ்வளோ நெருக்கம் வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். என்கிட்ட பேசுகிற ஒரே வசனம் கர்த்தருடைய வேதம். பைபிள் படிப்பேன். வேதம் சொல்கிறது, தாவீதை அநேகர் கல்லறிந்தார்கள், அவனும் தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி கர்த்தர் ஊழியத்தை மகிமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். பல போராட்டத்தின் மத்தியிலே சும்மா ஒரு 100% 1% மட்டும்தான் என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நமக்கு டைம் இல்லை. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். எப்படி வந்தேன் இந்த ஊழியத்துக்கு, எப்படி போனேன், எப்படி ஆண்டவர் எங்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி. இனி வரும் நாட்களிலே அதை ஆண்டவர் நமக்கு நன்மையாய், புதுசாக வந்திருக்கிறீங்க, யார் இவர், என்ன இவர், ஏது இவருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் டெல்லியில் நான் பைபிள் காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் இந்த ஊழியங்களை நல்லா செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் கர்த்தர் மகிமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கி தாவீதின் கூடாரம் ஊழியங்கள்னு சென்னையில் ஒரு ஒரு ஓன் மினிஸ்ட்ரியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஊழியத்தில் பெரிய காரியத்தை செய்கிறாரு. பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையும், பல தேசங்களிலே கர்த்தருடைய வார்த்தையையும், ஆவிக்குரிய பிள்ளைகளை ஒவ்வொரு இடத்துலையும் எழுப்புவதற்கு தேவன் எனக்கு இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டினார். ஆண்டவருடைய சமூகம் அநேகருக்கு பிரயோஜனமாக நம்மை நடத்த, நம்ம பெற்ற அபிஷேகத்தை
எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமென். நான் இன்றைக்கும் எனக்கு என்னோடு கூட என்னுடைய ஐக்கியத்தில் 160 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நான் அத்தனை பேருக்கும் சொல்கிறதெல்லாம் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள், எல்லாம் பிஷப்மார்கள், ரெவரண்ட், பாஸ்டர்ஸ், சீனியர், எல்லாமே 50லேருந்து 75 வயசு வரைக்கும் தான். பாருங்கள், அப்போனா எவ்வளோ மூத்தவங்களாக இருப்பாங்க பாருங்கள். எல்லாரோடையும் நான் நல்ல ஒரு ஐக்கியம் வச்சு சென்னையில் ஊழியக்காரர்கள் கூட்டத்தை நடத்தி எல்லா பாஸ்டர்களுக்கும் அபிஷேகத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்கள். இதுதான் என்னை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இனி ஒரு நாளில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிற நாள் இருக்குது, டைம் இருக்குது. ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். அதனால் நீங்கள் போய் என் சாட்சி எங்கேயாவது சொன்னீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. நீங்கள் மெல்ல அப்படியே பார்த்து, ஏய் உனக்கு தெரியுமா, உனக்கு ஏகை பாஸ்டர் நாய்க்கறி சாப்பிட்டாரா? நான் ஏன் அதை உங்களுக்கு சொன்னேன்னா பசியின் கொடுமை. அப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், பசி எடுத்தால் உபவாசம் பண்ணணும். பசி எடுத்தால் உடனே என்ன பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நான் உபவாசம் பண்ண ஆரம்பித்தேன். பசி எடுத்த உடனே எங்கேயாவது சோறு கொடுப்பான்னு வாயை திறக்காதன்ட்டார் ஆண்டவர். பசி எடுத்தால் வாயை மூடு, அடக்கு, உன் வயிற்றை பார்த்து சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, என்ன ஒரு பெரிய டாப் கிளாஸ் விருந்தாக இருந்தாலும் நான் நினச்சா தான் அந்த சாப்பாடு என் வயிற்றுக்குள்ள நான் நினச்சா தான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ஆவிக்குள்ள ஆவியானவருடைய முதிர்ச்சியோடு நடக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமா. நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டினுடைய முதல் பணக்காரர், அந்த நாட்டிலேயே ஒரு முதல் பணக்காருடைய வீட்டில் விருந்து வச்சாங்க. அந்த டேபிள் இருக்கும், இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும். நான் போய் உட்காந்தேன். ஆண்டவரே நான் நினச்சி பார்க்குறேன் சொல்லிட்டு 2 ஃப்ரூட்ஸை எடுத்து சாப்பிட்டுட்டு, ஐம் சாரி, ஐம் நாட் லெட் பை காட் டு ஈட் அப்படின்னேன். ஆண்டவரால் நடத்தப்படலை, ஐம் சாரி, என்னன்னு தெரியல, என்னை ஆண்டவர் தடை செய்கிறாரு, சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். சொல்லுங்க. நான் ஏன்னு கேட்டேன். பாஸ்டர், நான் சம்பாதித்த அத்தனை பணமும் அநேகருடைய வயிற்றெரிச்சல்ல சம்பாதிச்சேன். எத்தனையோ பேருடைய கண்ணீரில் சம்பாதிச்சேன். வேலைக்காரர்களை அடிமையாக்கி சம்பாதித்திருக்கிறேன். பெரிய பெரிய ஊழியக்காரலாம் என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நான் வைக்கிற விருந்தை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கள் வாழ்நாளில் சாப்பிடலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு மட்டும்தான் ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கார் பாஸ்டர். ஊழியக்காரருடைய வீழ்ச்சியே எங்கே தான் இருக்கு? உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், விசுவாசிகள் 3 விஷயத்தை மைண்டுக்குள்ளே வச்சுங்க. சாப்பாடு, தூக்கம், இச்சை, 3ம் ஒன்றா இருக்கும். சொல்லுங்க. ஒன் மோர் டைம். அதுக்குன்னு மதியானம் சாப்பிடாம போயிடக்கூடாது, சரியா? சாப்பாடு, தூக்கம், இச்சை, தூக்கம், சாப்பாடு, இந்த 3ம் எப்போ வரும்? ஒன்றா தான் வரும். யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஆவிக்குரிய அத்தனை பேரும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம் எது? இந்த 3. ஒன்று, இன்னொன்று கவனமாக இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருப்பார். தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான்
எங்கள் ஆராதனை. கையை உயர்த்தி சொல்லுங்க, உமக்குதான் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே ஓ உமக்குதான் ஆராதனை. தகப்பனே தந்தையே ஆமென். கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. We want your presence. We want your presence. We want your presence, Lord. ஒரு சரியான பிரசன்னம் நம் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க சாதாரணமான ஒரு நேரத்தில் வரல, ஒரு உன்னதமான அபிஷேகத்தை காணும்படி வந்திருக்கிறீர்கள். ஓ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கை உயர்த்தி சொல்லணும், உம்மால் கூடும், ஆமென். எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது. தகப்பனே, என் இஷ்டத்துக்கு என் வாயில வருகிற வார்த்தையெல்லாம் பேசாம என் நாவுக்கு காவல் வைங்கப்பா. இந்த சபைக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்க தான் தரணும். என்னை பத்தி நான் பேசுறது அதிகமா இருக்கவே கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை வேணும் ஆண்டவரே. பேசுறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுறது. என் அறிவு அல்ல, என் சொந்த புத்தி அல்ல, உங்க வார்த்தை மட்டும்தான். சொல்லுங்க எல்லாரும், கூடாதது ஒன்னும் இல்லையே. சத்தமா, மால் கூடாதது லாக்காதானா கூடாது நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. விருந்து என்கிற தலைப்பிற்கு கீழாக கடந்த நாளெல்லாம் நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு கடைசி நாள். நேற்றே அந்த செய்தியை முடிக்க வேண்டியது, ஆனால் தேவனுடைய நடத்திப்பு அதிகமாக இருந்ததினாலே அந்த செய்தியை நேற்றைய நாள் முடிக்க முடியவில்லை. அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு உங்களோடு நான் பேசி பின்பு உங்களை ஜெபத்திற்கு அழைத்து சென்று எல்லாருக்கும் இன்றைக்கு நான் ஜெபிக்கப் போகிறேன். ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. வேதம் காட்டி கொடுத்த 5 விதமான விருந்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, பெல்சாத்சாரின் விருந்து. 1000 பேருக்கு அதை கொடுத்தான். பாவம் அந்த விருந்திலே பிறப்பிக்கப்பட்டது. இரண்டாவது விருந்து ஆபிரகாமுடைய வீட்டில் நடைபெற்றது. வாக்குத்தத்தம் நிறைவேறினவுடனே விருந்து கொடுத்தான். மூன்றாவது, இஸ்ரவேலின் ராஜா விருந்து கொடுத்தான். சத்துருக்கள் வாசப்படியில் வரவே இல்லை. நேற்று நான் உங்களோடு கூட அகாஸ்வேரு ராஜா கொடுத்த விருந்தை பற்றி
உங்களோடு நான் பேசும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவசியம் என்று நான் உங்களோடு பேசினேன். அந்த ஆவிக்குரிய தகப்பன் ஒரு மெய்ப்பனாய் மாறுகிறான். மெய்ப்பன் கையிலே 2 விதமான ஆயுதங்கள் இருக்கும். ஒன்று கோல், இன்னொன்று தடி. கோலும் தடியும் எதற்கு என்று பேசி நேற்று உங்களுக்கு ஆடுகளை பற்றிய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆடுகளுடைய சிந்தனையை பலவீனப்படுத்தி ஆடுகளை மரண நிலைமைக்கு கொண்டு போகிற ஒரு பயங்கரமான சர்பத்தின் வல்லமையை ஒரு மெய்ப்பன் எப்படி மேற்கொள்ளுகிறான் என்கிற ஒரு உதாரணத்தை நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட விருந்தினால் உண்டாகிற சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் எப்படி அழிக்கிறார் என்பதை வேகமாய் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். ஆவியானவருடைய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே ஒரு மிகப்பெரிய சத்துரு ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் ஆமான். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு 5 பாயிண்ட் இன்னைக்கு நான் வேகமாக பேசி இந்த ஆமானுடைய வல்லமையை ஆவியானவர் உடைச்சி தர்ற ஜெபம் பண்ண போகிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. I am going to pray that the Lord God Almighty will break and deliver the powers of the evil. நீங்க understand how God delivers his people. Understand how God gives a higher level of authority to his people for a big deliverance. ஆமான் அவனை பற்றி ஒரு 6 காரியம் சொல்றேன், வேகமாய் எழுதிக் கொள்ளுங்கள். நம்பர் 1, ஆமான் என்று சொல்லுகிறவன் நம்ம எல்லாரும் இந்த செல்ஃபோனை மட்டும் கொஞ்சம் சைலண்டில் வச்சிடலாமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஒபீடியன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட். ஃபைனல் டே மீட்டிங். ஆமான் ஏசாவின் சந்ததி. ரைட் இட் டவுன். He has come from the descendant of Asa. Number 2, Mordecai, Jacobin sandadi. He has come from the descendant of Jacob. Number 3, Aman is a man of pride. பெருமைக்காரன். Point number 3. Point number 4. அவன் எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறவன். He will always blame. Point number 5. அழிவை உண்டாக்குகிறவன். Point number 6. He is a man of a murderer. கொலை செய்கிறவன். மொத்தம் எத்தனை பாயிண்ட் படிச்சீங்க? ஹலோ, 6 points. Number 1, ஆமான் ஏசாவின் சந்ததி. Number 2, மொர்தெகாய் யாக்கோபின் சந்ததி. Number 3, ஆமான் பெருமைக்காரன்.
Number 4. எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறவன். Number 5. அழிவை உண்டாக்குகிறவன். அழிவை உண்டாக்குகிறவன். கொலை செய்கிறவன். Number 6. கொலை செய்கிறவன். He is a man of murderer. இப்ப இந்த வல்லமையில நிறைந்திருக்கிற இந்த ஆமானை வீழ்த்தினது ஒரு விருந்து. நான் சொன்ன பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. நல்லா சத்தமா சொல்லணும் ஆமேன். இவனை வீழ்த்தினது ஒரு விருந்து. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இவனை வீழ்த்தினது ஒரு, மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இவனை வீழ்த்தினது ஒரு விருந்து. நல்லா கவனிங்க. இப்ப இந்த 6ல் நான் ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து உங்களோடு பேசி உங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ண போகிறேன். குறிப்பாக இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இந்த செய்தி ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்ம ஊழியத்தில் கடக்கக்கூடாத ஒரு பகுதி இந்த ஆமானின் வல்லமை தான். நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியல. நான் இன்றைக்கி அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அநேகருக்கு புரியாத ஒரு புதிர் மறைவாய்க்கிரையை செய்கிற இந்த ஆமானின் வல்லமை. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த வல்லமையை இன்னைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரவங்க சபையை விட்டும் உங்களுடைய திருச்சபையை விடுங்க. பல சபையிலிருந்து வந்திருப்பீங்க. இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறவருடைய சபையின் வளர்ச்சிக்காகவும் கனத்துக்குரிய ஊழியருடைய சபையின் வளர்ச்சிக்காகவும் இந்த ரகசியத்தை ஆண்டவர் பேசுவார். சரியா? இப்போ 2 பாயிண்ட் மட்டும் இந்த ஆமானை பற்றி நாம் தியானிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அந்த ஜனத்துக்கு பேர் தான் கர்த்தருடைய ஜனங்கள், யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. எப்படி இருக்கு? விகற்பமாய் இருக்கிறது. என்ன பேச மாட்டீங்க யாரும்? என்னவா இருக்காமா? விகற்பம்னா வித்தியாசமா இருக்கு. அவங்க அதிகாலையில் எந்திரிக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றாங்க, அவங்க பண்டிகையை கொண்டாடுறாங்க. நம்மள மாதிரி அவங்க இல்லை. they are completely a different people. வித்தியாசமான ஜனமா இருக்கு, விகற்பமாய் இருக்கிறார்கள்னு சொல்றான். அடுத்த வார்த்தையை பாருங்க. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறது இல்லை, ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. Praise the Lord. ஆமான் 2 விதமான குற்றத்தை ராஜாவிடத்தில் வைக்கிறான். நல்லா பாருங்க. ஒன்று, அவர்கள் விகற்பமான ஜனங்கள். என்ன ஜனமா? அண்டர்லைன் பண்ணீங்க. அவர்கள் என்ன ஜனங்களா? விகற்பமான, வித்தியாசமானவர்கள். அவங்கள புரிஞ்சுக்கிடவே முடியல. எப்ப பாரு இயேசுன்னு சொல்றாங்க, எப்ப பாரு ஜெபம் சொல்றாங்க, எப்ப பாரு ஆவியில நிறைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்பவுமே வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு விஷயம்னா முழங்கால் போடுறாங்க, ஏதாவது ஒரு விஷயம்னா சாக்கு ஆடையை வஸ்திரமாய் அணிந்து கொள்கிறாங்க. we don't understand this people sir. அந்த ஜனத்தை பற்றி குற்றப்படுத்துகிற ஆவி உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கும்படி சில குற்றங்களை உங்க மேலையும் உங்க திருச்சபை மேலையும் வைத்த ஆமானின் வல்லமையை இன்னைக்கு கர்த்தர் உடைப்பாராக. ஓராபா glory glory I feel the presence of God.
கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வளர்ச்சியை தடை பண்ணின சில குற்றப்படுத்தின ஆவியை இன்னைக்கு கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. யாருக்கு இந்த கிருபை வேணும் அத்தனை பேரும் வாயை திறந்து, ஆண்டவரே இந்த குற்றத்தை உடைப்பீராக. வாயை நல்லா திறப்போமா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேரால குற்றப்படுத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. அது குற்றப்படுத்தினது சாதாரண ஆவி அல்ல, அது ஒரு ஆமானின் ஆவி. உன்னை சபையை விட்டு பிரிக்க நினைக்குது. ஓ க்ளோரி. உங்க அழைப்பை விட்டு வெளியே அனுப்ப விரும்புகிறது அந்த ஆவி. உங்க உண்மையை பரியாசம் பண்ணுகிற ஆவி, உங்க வளர்ச்சியை கெடுக்கிற ஆவிதான் குற்றப்படுத்துகிறது. நீங்கள் செய்யாத ஒன்றை செய்தீர்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரனே, நீ பட்ட பிரயாசத்திற்கு அந்த குற்றப்படுத்துற ஆவி உயர்ந்து போக வேண்டிய உன் ஊழியத்தை ஒரு படி கீழே கொண்டு வந்து விட்டு விட்டது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, glory glory glory, அத கர்த்தர் உடைப்பார். நம்புறவங்க இந்த காலை நேரத்தில் எனக்கு அந்த கிருபை வேணும் ஐயா, அத கர்த்தர் உடைப்பார். உடைய ஆரம்பிக்கிறது, உடைய ஆரம்பிக்கிறது, உடைய ஆரம்பிக்கிறது, உடைய ஆரம்பிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஆவி குற்றப்படுத்தியதோ அந்த மனுஷனுக்கு முன்னால உங்களை தூக்கி நிறுத்துவாரு. அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு இறங்குது, அந்த அக்கினி தான் இறங்குது, அந்த மகிமை தான் இறங்குது, அந்த வல்லமை தான் இறங்குது. ஓ ராபா பாபா பாபா, கர்த்தருடைய வல்லமை. குற்றப்படுத்தின ஆவியே, சபையை விட்டு நீ வெளியே ஏறணும். என் ஊழியக்காரனுடைய ஒளியை விட்டு வெளியேறு. You have blamed my people. You have destroyed the visions by blaming the people. But this afternoon the Spirit of the Lord is here. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். குற்றப்படுத்தும்படி விரல் நீட்டின சில வல்லமை தவிடுபடியாய் மாறுகிறது. யாருக்கு இந்த கிருபை வேணும் சொல்றீங்க, இந்த அபிஷேகம் வேணும் சொல்றவங்க அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். Oh my God. உங்களை ஜெபிக்க விடாமே ஆக்கிருச்சு அந்த குற்ற உணர்வு. செய்யாத ஒன்றை செஞ்சிட்டியே, இப்படி நடக்கிறியே. என் மகளே, பயப்படாதே. மாறாலாஸ் குற்றப்படுத்தின மனுஷியினுடைய ஆவி இந்த வாசப்படியை விட்டு இறங்கி போகிறதை நான் பார்க்கிறேன். குற்றப்படுத்தின மனுஷனுடைய ஆவி தலை குனிந்து வாசலை விட்டு இறங்கி போகிறதை பார்க்கிறேன். கரங்களை தட்டி அந்த வல்லமை வெளியேறுகிறதை பார்க்கிறேன். இப்ப இறங்குது அபிஷேகம். பெற்றுக்கோ, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்.
பயப்படாதே. ஓ, குற்றப்படுத்தின மனுஷர்கள் செத்த முகமாய் தலை குனிந்து வெட்கப்பட்டு இந்த படியை விட்டு இறங்கி போகிறதை பார்க்க முடிகிறது. கையை தட்டிருங்க. இது உங்களுடைய நேரம். This is your time. Receive the Holy Ghost. எவ்வளோ பலவீனப்பட்டீங்க, எத்தனை அவமானத்துக்குள்ள கடந்து போனீங்க. இரவெல்லாம் தூக்கமே இல்லை, கண்ணீரின் பாதத்தானே. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. நீ செய்யல குற்றத்தை, அது உன் மேல சுமத்தப்பட்ட பழி நான் மாற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உடைச்சி தருவேன் ஆண்டவர் சொல்றார். நான் மாற்றி தருவேன் கர்த்தர் சொல்றார். நம்புற எல்லாரும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்துங்க. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை படுகொழியில் நின்று ஜீவனை கர்த்தர் செய்த ஒரு நாளும். ரெண்டு கையை உயர்த்துங்க. கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். நம்புறீங்களா ஆண்டவருடைய வசனத்தை? கையை உயர்த்துங்க. அப்படியே, ஆண்டவரே, நான் செய்யாத ஒரு தவறுக்கு குற்றம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சுப்பா, எனக்கு அந்த விடுதலை வேணும் ஆண்டவரே. ஆமான் என்னை கை நீட்டி குற்றம் சொல்லி என்னை துரத்திட்டான் ஆண்டவரே. நான் தப்பு பண்ணல, உங்க பார்வையில உண்மையா நிக்கிறேன். எனக்கு நீதி கிடைக்குமா என்று வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் நீதி அழிந்து போகாது. துரத்தப்பட்ட உன்னை மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். கையை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்துங்க. ஒரே வார்த்தை தான் நீங்க சொல்லணும். நான் தப்பு பண்ணல ஆண்டவரே, ஆனா என்னை குற்றப்படுத்தினார்கள், நான் உமக்காக சகிக்கிறேன் ஆண்டவரே. சொல்வீங்களா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் ஐயா, உமக்காகத்தான் பலியாகி என்னை பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. ரெண்டு கை உயர்த்தி
நான் எந்த இடத்துல குற்றம் சுமத்தப்பட்டு துரத்தப்பட்டு அவமானப்பட்டு வந்தேனோ எனக்கு தெரிய ஆண்டவர் அங்க நீங்க தூக்கி நிறுத்துவீங்கன்னு. அது ஆண்டவர் இப்பதான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் ஊழியக்காரர்களே. அழைத்தீரே உம் சேவைக்கு அதை நான் அதை நான் மறப்பேனோ. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்தின ஆமான் மட்டுமல்ல, 5 கூட்டத்தார் தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்தினார்கள். அந்த 5ஐயும் வேகமா வாசிச்சு இன்னைக்கு ஜோபத்தில் அந்த ஆவியை உடைக்க போறார் ஆவியானவர். இங்க பாருங்க, ஒன்று சொல்லிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு கொண்டு போயிடுறேன் உள்ள. when you are blamed by the people, ஜனங்க உங்களை குற்றப்படுத்தும் போது உங்க சரீரம் பலவீனப்படும். என்னப்படும்? யோபு சொல்றாரு, அழுகிறதினால் என் முகம் அழுக்காயிற்று. when I cry my face become dirty. யோபு சொல்றாரு, யாராவது உங்களை குற்றப்படுத்தி நீங்க அதை நினைச்சு 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 அழுதுங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களை அறியாமலேயே உங்க உடம்பு வெயிட் போட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வார்த்தை உங்க உடம்ப என்ன செய்து பலவீனப்படுத்துது, ஆத்துமாவை பலவீனப்படுத்துது, சரீரத்தில் உபவைக்குது. அந்த வார்த்தையை கேட்டு 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 நான் செய்யலையே, என்னை இப்படி சொல்றாங்களே, என்னை இப்படி blame பண்றாங்களே, why are they blaming me? I haven't done anything to their family. நான் இப்படி நினைக்கவே இல்லையே, நான் இப்படி நினைக்கலையே. மன அழுத்தம், மன உளைச்சல், டிசப்பாயின்மெண்ட், இதெல்லாம் நம்மளை அப்படியே நெருக்கி விடும். ஜெப ஆவி நம்மளை விட்டு வெளியே போயிடும். பைபிள் படிக்கிற ஆவி நம்மளை விட்டு வெளியே போயிடும். ஞானம் மங்கி போய்விடும். வேதனையின் உச்சம் வந்துவிடும். ஆண்டவர் மேல சந்தேகம் வந்துவிடும். தோல்வியின் உணர்வு வந்துவிடும். உணர்ச்சி மங்கி போய்விடும். யூ ஆர் லாஸ்ட். உன் தரிசனம் கெட்டு போய்விடும். குற்ற மனப்பான்மை உள்ள வந்துடும். நான் செய்யலையே, இதை பண்ணலையே, என் மேல கை நீட்டி பேசுறாங்களே. நல்லா கவனிங்க, இயேசுவோட இருந்த 2 சீஷரும் 2 தப்பு, 2மே மேஜர் மிஸ்டேக் தான். ஒருத்தன் காட்டி கொடுத்தான், இன்னொருத்தன் மறுதளித்தான். 2மே மேஜர் மிஸ்டேக் தான். காட்டி கொடுத்தவன் செத்த காரணம் குற்ற உணர்வு. முடிச்சிடலாம், லைஃப் இஸ் எனஃப். குற்ற உணர்வின் உச்சம், the power of the guilty conscience, the climax of the guilty conscience is the spirit of suicide. நீங்க ஆண்டவர் பிள்ளையா இருந்தா தற்கொலை எண்ணமே வரக்கூடாது. தற்கொலை எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த உச்சத்தின் பிரச்சனை வந்தாலும் சரி, உன் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட்டு நிக்கணும். ஆமான் குற்றப்படுத்தத்தான் செய்வான். ஏன்னா அவன் பேரே என்ன ஆவி? குற்றப்படுத்தும் ஆவி. ஏன் தெரியுமா ஜனங்க தற்கொலை பண்றாங்க? நீதிமொழிகளின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 36. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. என்னை வெறுக்கிறவர்கள், those who deny me will love to die. Those who reject me, they are ready to die. அவர்கள் மரிக்க ஆயத்தமாகி விட்டார்கள். குற்றப்படுத்தும் பொழுது நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். சொல்லுங்க, அது ஒரு அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க, அது ஒரு அபிஷேகம். தைரியம் என்னது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அபிஷேகத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று ராஜரீக அபிஷேகம், இன்னொன்று அந்த அபிஷேகத்தை 2வது பிரிச்சா ஆனந்த தைல அபிஷேகம். ரெண்டுத்துக்கும் there is a vast difference. ஒன்று ஆனந்த தைலம், இன்னொன்று ராஜரீகம். ராஜரீகம் என்று சொன்னால் குப்பையில் இருக்கிற மனுஷனை கர்த்தர் கொண்டு போய் கோபுரத்தில் வைக்கிறார். ஆனந்த தைலம்னா அவனுக்கு எந்த துக்கமும் வராது. சரி, இப்போ நம்ம 5 விதமான குற்றங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சுமத்தின மனிதர்களை மட்டும் காட்டி கொடுத்துட்டு எல்லாரையும் ஜெபத்துக்கு கூட்டு போகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்வோன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செலுத்தும் குற்றத்தை பாருங்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொல்றான் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பார்வோன் என்ன சொல்றான்? நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? சோம்பலா இருக்கிறீர்கள். சோம்பலா இருக்கிறீர்கள். சோம்பலா இருக்கிறீர்கள். அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? சோம்பலினாவி. இஸ்ரவேல் ஜனங்கள் கடுமையாய் உழைக்கிறவர்கள். என்ன சவுண்ட காணல? நல்ல சத்தமா சொல்ல. எப்படி உழைக்கிறவர்கள்? சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்களேன். யாரு? அவங்கள பார்த்து என்ன குற்றம் சொல்றான்? You guys are lazy. இது ஒரு குற்றம். 2வது பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது குற்றப்படுத்துகிறார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் கலகமும் பொல்லாப்பும் உடையவர்கள். நீங்களும் நானும் சமாதானத்தை தேடி வருகிறவர்கள். குற்றப்படுத்துறவங்க உங்க மேல என்ன சொல்றாங்க? கலகமும் பொல்லாப்பும் செய்கிறவர்கள். முதல்ல உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? சோம்பல். 2வது உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? கலகமும் பொல்லாப்பும் செய்கிறவர்கள். பயப்படாதிருங்கள், அந்த ஆமானின் வல்லமையை கர்த்தர் உடைச்சு தருவார். It will be broken this morning. உங்களை யாராவது இப்படி சொன்னாங்கன்னா மைண்டில் கொண்டு வந்துடுங்க, இது ஒரு நல்ல நாள், கர்த்தர் உடைச்சி தருவார். நம்பர் 3, எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில்
சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் கலாதி உள்ளதா இருந்தபடியினால் இந்த பட்டணம் பாழ்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். கலகம் ராஜாவுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று சொன்னார்களாம். என்ன சொன்னாங்களா? ராஜாவுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள், ராஜாவுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ராஜாவை இவர்கள் கனம் பண்ணவில்லை. They have not honored the king. They are speaking against the king. எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். குற்றப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல. நான்காம் அதிகாரம் 19ஆம் வசனம் 4 and verse 19. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும். நம்மள என்ன சொன்னாங்க? துரோகம் என்று சொன்னார்கள். என்ன துரோகமா? ராஜ துரோகம். குற்றப்படுத்துறவர்களை எப்படிலாம் நம்மளை குற்றப்படுத்துறாங்க பாருங்க. கடைசியாக நெகேமியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், chapter 6 and verse 7. நெகேமியா, யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்மோம் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவுக்கு விரோதமான ஆலோசனைக்காரர்கள் என்று சொன்னார்கள். ஸ்போக்கன் த கவுன்சில் அகெயின்ஸ்ட் கிங். இப்படிப்பட்ட கலகங்களை செய்து கொண்டிருந்த இந்த மனுஷர்களை தான் ஆண்டவர் எப்படி அந்த கலகத்தின் ஆவியை உடைச்சாருங்கிறத காட்டி கொடுக்கிறேன். குற்றப்படுத்தின ஆவியை கர்த்தர் எப்படி உடைக்கிறாருன்னு பாருங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஜெபத்திற்குள்ளே கூட்டி கொண்டு போகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்திட்டோன்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி காப்பா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி விலக்கி காப்பார்னு ஒரு 3 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு, எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய், உங்க ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்ற அந்த ஆமானை கர்த்தர் சஞ்சலப்படுத்துவாராம். கையை உயர்த்திருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வாராமா? சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு தீவிரமாய் வீட்டுக்கு போயிடுவானாமா. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கையை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. ஆவிக்குரிய தகப்பனோடு நீங்க இருந்தா ஆமான் சஞ்சலப்பட்டு தீவிரமாய் ஓடி போவான. 2 கையை உயர்த்துங்கள், 2 கையை உயர்த்துங்கள். வாயை நல்லா திறந்து சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க. ஆமான் சஞ்சலப்பட்டு ஓடுவான. ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்.
சஞ்சலப்பட்டு ஓடுவான் ஆமான். நம்புகிற எல்லாரும் கையை உயர்த்தி ஆமென் என்று. நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஆமானுக்கு என்ன நடக்கும்? வரமாட்டதே வார்த்தை. சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு தீவிரமாய் ஓடி விடுவான். இன்னைக்கு கர்த்தர் அதை தான் சொல்றாரு. குற்றப்படுத்தின ஆவிகள் தீவிரமாய் ஓடிவிடும். யாரு கூட நீங்க இருக்கணும் தெரியுமா? உங்க தேவனோட இருக்கணும். அடுத்து கர்த்தர் கொடுத்த மெய்ப்பனோட இருக்கணும். அப்ப யாரு ஓடுவா? உங்களை சஞ்சலப்படுத்தின ஆமான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தகப்பனோட இருக்கணும். இதுதான் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நான் எல்லாத்துலையும் ஜெயிக்கணும்னா நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள் தப்பாக நினைக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன். எல்லாரும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். நான் தப்பாக நினைக்க மாட்டேன் பாஸ்டர், சொல்லுங்கள். ஓகே. நீங்கள் என்ன வானத்தை திறந்து ஊழியம் செஞ்சாலும் ஒரு தகப்பனுக்கு கீழே இருந்து தான் செய்யணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இதை நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய விசுவாசிகள்லாம் தெரியும். மாசத்துக்கு ஒரு முறை அவர் போயிட்டு அவருடைய சர்ச்சில் பின்னால பெஞ்சில் உட்காருவார். இன்னைக்கு அந்த சர்ச்சு மயிலாப்பூரில் இருக்கு. சென்ட் லூக் சர்ச், அது பேர் சிஎஸ்ஐ சர்ச். லாஸ்ட் பெஞ்சில் போய் இப்படி கை கட்டிட்டு உட்காருவார். அவரை கேட்டாங்களா, இவ்வளோ பெரிய பிரசங்கியார், நீங்கள் ஏன் இந்த கடைசி ரோவில் உட்காந்துருக்கீங்க? அவர் சொன்னார், ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச போறாருன்னு வந்திருக்கேன். எனக்கு நிறைய ஊழியம் இருக்கு, நான் நிறைய பிரசங்கம் பண்ணுறதான். ஆனால் என் மெய்ப்பனை தேடி நான் வந்திருக்கேன். ஆண்டவர் எனக்கு என்ன பேச போறார்? இவரை பார்த்த உடனே அந்த ஐயருக்கு, ஐயையோ ஒரு பெரிய வேதமே வந்து உட்கார்ந்துருக்க, இவருக்கு நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறது? அவர் வர்ற வாரம் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவார். ஆஹா, இது பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது. ஏன்னா அவர் ஒரு பைபிள், நடமாடும் பைபிள். நீங்கள் அவர் பிரசங்கத்தை பாருங்கள், 100 வசனம் இருக்கும். அது ஒரு நடமாடும் பைபிள். தகப்பங்கிட்ட வந்து உட்காந்துடணும், ஒளிஞ்சிடணும். அவர்லாம் தேவையில்லை. நான் இப்போ 2 பாட்டு தெரியுது, 3 சங்கீதம் தெரியுது, ஒரு ராபாக்கா சந்தானாமா தீர்க்க தரிசனம் எல்லாம் தெரியுது. நோ, நீ எங்க உயர்ந்தாலும் எங்க வந்துடணும்? தள்ள கை வச்சு சொல்லுங்க, எங்க உயர்ந்தாலும் என்னை கண்டிச்சு திருத்துற ஒரு தகப்பங்கிட்ட நான் அடங்கி இருக்கணும். நீங்க அதை தாண்டாதீங்க. அந்த லெவலை புரிஞ்சுக்கிடணும். அந்த லெவலை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கதான் உங்களை திருத்த முடியும். இப்ப இருக்கக்கூடிய நிறைய இளம் பிரசங்கியார்கள், இந்த இளம் பிரசங்கியார்கள் இருக்காங்கல்ல, இப்ப இருக்கக்கூடிய அந்த நவீன பிரசங்கியார்கள், இளம் பிரசங்கியார்கள் என்ன செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? யாருக்கும் கீழே அவங்க இருக்க என்ன நினைச்சுக்கிறாங்க? நாங்கள் அடிமை அல்ல, சுவாதீனர்கள், கிறிஸ்துவுக்குள் சுவாதீனர்கள். கரெக்ட். யூ மஸ்ட் பி அக்கௌண்டபிலிட்டி டு சம்படி. நீ உன்னை தாழ்த்தணும், உங்களை ஒடுக்கி உட்காரணும். பவுலு கூட 22 ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்தாங்களாம். அதுல ஒரே ஒரு பையன் தான் உருப்பட்டவன். அவன் பேர் தீமோத்தேயு. ஒரு நிமிஷம் உட்காந்து கேட்டுட்டு போயிருங்க. இதை அவன் பேர் என்னது?
விளங்கின ஒரே ஒரு ஆள். மிச்ச 21 விளங்காது, உருப்படாது. அந்த தீமோத்தேயுவை பார்த்தா ஒரு கடிதம் எழுதுறாரு. அதான் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம் வந்து என் தலைமையில் இருக்கு. நீயும் நீ பெற்ற ஊழியத்தை என்ன செஞ்சிரு, கவனமா செய். அப்ப நீங்களும் நானும் ஒரு தகப்பனுக்கு கீழே இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தகப்பனுக்கு கீழே. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஒரு தகப்பனுக்கு கீழே நீங்கள் யாரு? இல்லைன்னா நீங்கள் யாரு? அனாதையா? இதை விட மோசமான ஒரு வார்த்தை இருக்கு, காமிக்க போகிறேன். இப்போ அனாதை காக்குங்காரங்களுக்கு போயிட்டு பேசாம. ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழே இல்லாதவர்கள் யார்? ஒரு மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இல்லாதவர்கள் யார்? ஒரு மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி அந்த மேய்ப்பனுக்கு கீழே சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஒழுக்கமா இருந்துதான் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பேசுங்க. படிங்க ஒரு வசனம். ஒரு தகப்பனுக்கு கீழே நீங்கள் எல்லாம் நீங்கள் யார் தெரியுமா? வாசிங்க. யாராவது இங்கிலீஷ் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? நீங்களும் ரெடியா இருங்க. எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 6. கர்த்தர் எவனிடத்தில் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். என்ன ஒன்றும் சத்தம் காணலை. இப்போதான் மணி 2 ஆக போகுது. இன்னொரு 2 மணி இருக்குது. எப்பா? சரி படிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து. யாரிடத்துல? யாருக்கிட்ட ஆண்டவர் அன்பா இருக்கிறாங்களோ அவளை என்ன பண்றாராமா? சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. சகோதரியே, ஒன்றை படிக்கிறீர்கள், என்னை பார்க்கிறீர்கள், என்னை பார்க்கிறீர்கள், படிக்கிறீர்கள். நீங்கள் படித்துக் கொண்டிருப்பதுதான் உங்கள் வேலையே. வேகத்தை நிறுத்தக்கூடாது. ஆரம்பியுங்கள். எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று, எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். சரி, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. நிப்பாட்டுங்க. நான் இந்த வார்த்தையை இங்கிலீஷில் சொல்ல போறேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் கலந்து பேச போறேன், கவனிக்கணும். இப்போ நீங்கள் மூஞ்செல்லாம் சொல்லிக்க கூடாது. நான் டிரான்ஸ்லேஷனை தான் சொல்கிறேன். நான் பேசுறது பைபிள் வசனம் 100%. எல்லாரும் சேர்ந்து படிங்க. 8வது வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் நான் சொன்ன எல்லாரும் படிங்கன்னு. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல். யார் இல்ல? யார் இல்ல? புத்திரராயிராமல். அப்ப நீங்க யாரு? சரி, வேசி பிள்ளைக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? பாஸ்டர் சொன்னார் பாருங்க, அருமையான வார்த்தை, பாஸ்டர்ட். இங்கிலீஷ் பைபிள்ல அந்த வார்த்தை அப்படியே போட்டிருக்கு. கரெக்டா? என்ன போட்டிருக்கு? யூ ஆர் a bastard. இப்ப பாஸ்டர்டுங்கிறதுக்கு லோக்கல் பாஷை, நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. எங்க ஊர்ல சின்ன பையன்லேருந்து பெரிய வரைக்கும் அந்த வார்த்தையை 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பயன்படுத்துவேன்.
உனக்கு ஆவிக்குரிய அப்பா இல்லைன்னா யூ ஆர் அ பாஸ்டர்ட். மைண்டில் வச்சுக்க. நீ என்ன அந்நிய பாஷை பேசினாலும் அது வேஸ்ட். போயிட்டே இப்போ சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு. பெங்களூரில் சர்ச்சே இல்லை, நீ ஆரம்பிக்க போகிறதான் சர்ச்சு. போயிட்டே இப்போ பெரிய ஜபமலைக்கு மலையில் வாங்கி குடைஞ்சி ஜபம் பண்ணனே. ஃபஸ்ட்டு நீ ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழே முழங்கால் போட்டு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வாயாக. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Come under the Father. If you don't come under the Father, you're called as a bastard. ரொம்ப மோசமான வார்த்தைங்க. லோக்கல் பாஷையில் சொன்னா அதுக்கு டேஷ் பையான்னு அர்த்தம். நான் டேஷை மட்டும் சொல்லிடுறேன், பையான்னு தாராளமாக சொல்லலாம். அந்த டேஷை நம்ம வாயில் சொல்லக்கூடாது, ஏனென்றால் உன் வாயில் கெட்ட வார்த்தை ஒன்றும். அதனால தான் சொல்கிறேன், டேஷ் போட்டுறேன். ஆமான் தாழ்த்தப்பட வேண்டுமானால் நீ தகப்பனோட நிற்க வேணும். எல்லாரும் தலையில் கை வச்சு சொல்லுங்க, நான் தகப்பனோட நிற்பேன். ஆமென். யாரோட நிற்பேன்? எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனோட நிற்பேன். என் ஆவிக்குரிய தகப்பனோட நிற்பேன். நிக்கலன்னா டேஷ் பையா தான். யாருக்கோ பிறந்த? நான் டேஷ் பையா இல்லை, நான் தேவ பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். ஒரு வாலிப பிள்ளை ஒரு நாள் தன் தகப்பன்கிட்ட போய், அப்பா எனக்கு ஒரு மிருகத்தை வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கி தருவீங்களா? அவள் ஒரு டாக்டர். அப்பா சொன்னார், நான் உன்னை உயர்ந்த படிப்புக்கு படிப்பு வச்சிட்டேன், உனக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன், நீ எதை கேட்டாலும் வாங்கி தருகிறேன். அவள் சொன்னாள், நான் ஒரு பாம்பை வளர்க்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பா சொன்னார், அம்மா நல்ல யோசித்தியா பா, ஐ எம் எ வெரி ஸ்மார்ட் கேர்ள், நான் ரொம்ப புத்திசாலி பிள்ளைப்பா, எனக்கு நீங்கள் பாம்பை வாங்கி கொடுங்க. அப்பா காசு கொடுத்தாரு. அவள் போய் ஒரு பாம்பாட்டிக்கிட்ட போய் ஒரு சின்ன பாம்பு, ஒரு மலை பாம்பை வாங்கிட்டு வந்தார். அந்த பாம்பாட்டி அதை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தான். அந்த பாம்போடு கூட தினந்தோறும் பேசுவாள், அந்த பாம்புக்கு முத்தம் கொடுப்பாள், அந்த பாம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பாள். அந்த பாம்பு இவ பாத்ரூம் போனால் கூடயே போவோம், அந்த பாம்பு இவ வெளியே போனால் கூடயே போவோம், கடைக்கு போனால் இந்த பாம்பு கையிலேயே எடுத்துகிட்டு போவா. அந்த பாம்பு முத்தம் கொடுப்பா. இவளுக்கு பர்த்டே செலக்ட் வரும்போது அந்த பாம்போட கலர்லையே ட்ரெஸ்ஸு வாங்குவா. இவளுடைய வாழ்க்கையும் பாம்பின் வாழ்க்கையும் ஒன்றாய் மாறிய. They have become a very close friends. ரொம்ப நெருக்கம் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். யாராலையுமே அவங்கள பிரிக்க முடியல. பாம்பு சாப்பிட்டா தான் இவ வந்து சாப்பிடுவா. பாம்பு நன்றாய் வளர்ந்து விட்டது. ஒரு நாள் இந்த பாம்பு படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. பாம்பை உழுக்குகிறாள். இல்லப்பா, பாம்பு செத்த பணம் மாதிரி படுத்திருக்கு. ஓடி போய் டாக்டரை கூட்டு வந்து, டாக்டர், என் உயிரிலும் மேலாய் வளர்த்த இந்த பாம்பு, நான் ஆசையாய் ஆயிரக்கணக்கை கொடுத்து வாங்கின பாம்பு படுத்து கொண்டே இருக்கிறது. டாக்டர் பரிசோதித்து சொல்லுகிறார், அம்மா, நீ ஒரு மிகுந்த ஆபத்தான நிலையில் இருக்கிற, நான் இப்போவே இந்த பாம்பை கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ சொல்லுமா. அவள் சொன்னாள், என் உயிரை கூட எடுங்க, இந்த பாம்பை விட்டு நான் வரமாட்டேன். டாக்டர் சொன்னார், நீ நல்ல பாம்பை வாங்கிட்டு வரல, மலை பாம்பை வாங்கிட்டு வந்திருக்க.
அது பசி எடுக்கும் பொழுது 3 நாட்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்காது. 4வது நாள் அது எவர் வளர்த்தார்களோ, எவர் பராமரித்தாலும் அவர்களை உயிரோடு விழுங்கிவிடும் என்று சொன்னார். அவள் சொன்னாள், பைத்தியத்தை போல பேசுறீங்க டாக்டர். நான் வளர்த்த பாம்பு, ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறேன். வஸ்திரமெல்லாம் அது கழட்டி போடும் பொழுது அந்த வஸ்திரத்தை நான் தான் எடுத்து வெளியே போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்க, என் கன்னத்தில் அது கொடுத்த முத்தம். சட்டையை வெட்கப்படாமல் அவிழ்த்து என் மார்பில் அதை வரைந்திருக்கிறேன் பாருங்கள். என்னோடு இரவும் பகலும் அது படுத்துக்கொள்கிற இடத்தை பாருங்கள். அது எப்படி டாக்டர் என்னை சாகடிக்கும்? வாட் ஆர் யூ டாக்கிங் டாக்டர்? டாக்டர் சொன்னார், இன்னும் 3 நாள் கழிச்சு உனக்கு தெரியுமா? அப்பா கிட்ட போய் டாக்டர் சொல்ற. அப்பா சொல்றார், அம்மா ஐ லவ் யூ so much. உன்னை உயர்ந்த படிப்பு படிக்க வச்சிருக்கிறேனே. யூ ஆர் a gold medalist. யூ ஆர் number 1 in your college. நான் சொன்னனே, ஆபத்தோடு விளையாடாத. அவள் அப்பா பேச்சை கேட்கல. அவளுக்கு இன்பமாய் இருந்தது, தகப்பன் பேச்சை கேட்கவில்லை. Never listen to the father. அவ என்ன நினைச்சிட்டா? என்னை பாம்பை விட்டு பிரிக்கிறீர்கள். You never understood. தகப்பனை எதிர்த்து நின்றாள். தகப்பனை துர்ச்சமாய் பேசினாள். தகப்பனை விட்டு வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டாள். தகப்பன் பின்னாலே ஓடுறார். தப்பு செய்கிறேன், நான் உனக்கு அப்பா. ஐ ஹாவ் an experience. நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். என் பேச்சை கேளு, நான் சொல்றதை கவனி. அவள் சொன்னாள், who are you daddy? எனக்கு எல்லாம் தெரியும். நவீன உலகத்தில் I know everything. அவள் இரவு நேரத்திலே பாம்பை வழக்கம் போல் தழுவிக்கொண்டே படுத்திருந்தாள். இவளும் 3 நாள் துக்கத்திலே இருக்க, பாம்பு 3ஆம் நாள் துக்கத்திலிருந்து பாம்பு வெளியே வந்து விட்டது. இவள் தூக்கமாகவே இருந்தாள். பாம்புக்கு நல்ல பலன் வந்த உடனே இந்த பாம்பு அவள் கால்களிலே வழக்கமாய் படுக்கிற பாம்பு காலை சுத்த ஆரம்பித்தது. இவள் அந்த பாம்பை பார்த்து கேட்டாள், என் கால் மீது நீ எப்பொழுதும் படுத்துக்கொள்வாயே, ஏன் என்னை சுத்துகிறாய்? அந்த பாம்பு சொல்லிச்சு, என்னன்னு தெரியல, உன்னை சாப்பிடணும் போல எனக்கு தோணுது. பேசிக்கொண்டே மெல்ல 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 முழு சரீரத்தையும் சுத்தும் பொழுது அவள் சொன்னாள், டாக்டர் சொன்னதை நான் கேட்கல, என்னை இப்படி பண்றியே. என் தகப்பன் சொல்லை நான் கேளாமல் போனேன். ஐ எம் சாரி. என்னை விட்டுவிடு என்று சொல்லும்போது பாம்பு சொல்லியது, நீ என்ன ஊட்டி வளர்த்தாலும் நான் சர்ப்பம் என்பதை மறந்து போனாயோ? எனக்கு பேரு வஞ்சிக்கிற ஆவி என்பதை மறந்து போனாயோ? எனக்குள்ளே விஷம் இருக்கிறது என்பதை மறந்து போனாயே? பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எலும்பெல்லாம் உடையிற சத்தம் கேட்கிறது. ஐயோ அப்பா, என் தகப்பனே, என் தகப்பனே என்று அழுது புலம்புகிறாள். தகப்ப ஓடி வந்து பார்க்கிறார். எலும்பெல்லாம் நொறுங்கி அப்பா அப்படின்ற ஒரு சத்தம் வர இவள் தலை பாம்புக்குள்ளே போய்விட்டது. தகப்பன் நின்று பார்க்க பார்க்க அந்த சர்ப்பம் உயிரோடு அவளை விழுங்கியது. தகப்பன் புலம்பி அழுகிறான். ஐயோ, நான் சொன்னேனே என்னை விட்டு போகாதே என்று. ஐயோ, நான் உனக்கு சொன்னேனே. ஐயோ, நான் உன்னோடு பேசினேனே என் மகளே என்று தகப்பன் புலம்பினான்.
அந்த சர்ப்பம் தகப்பனை பார்த்து, நான் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேனே, யார் வீட்டுக்குள்ள நான் போறேனோ என்னுடைய வலிமை அந்த வீட்டை விழுத்தும் என்பது உனக்கு தெரியாதா? உன் சந்தோஷம் உன் மகள் தானே, உன் நிம்மதி உன் மகள் தானே. அவளை பார், அவள் என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறாள். தகப்பன் அழுது புலம்பி மாரடைப்பிலே மாண்டு போனான். அன்பான தேவ பிள்ளையே, எனக்கெல்லாம் தெரிந்து விட்டது என்று ஓடாதே. தகப்பன் பேச்சை கேள். உன்னை சர்ப்பம் வாரிக்கொள்ளும். ஒரு அபிஷேகத்திற்கு கீழே நில்லுங்கள். உங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போவார். ஆமானை கர்த்தர் இன்றைக்கு துரத்தி அடிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அத்தனை பேரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். உங்க பேக்கெல்லாம் ஓரம் வச்சிருங்க. Pastor, you want to take an offering now? எடுத்துடலாமா? எடுத்துனீங்களா? ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. Forgot. பேக்கெல்லாம் ஓரம் வச்சிருங்க. குழந்தை ஏதாவது இருந்தால் கையில் தூக்கிக்கிங்க. யாராவது மேலே விழுந்துடக்கூடாது. ஆன்லைனில் பார்க்குறவங்க தேங்க்யூ ஸோ மச். கிளியர் த கேமரா. பபாய். கேமராவை கிளியர் பண்ணுன்னு சொன்னேன். கிளியர் த கேமரா இமீடியட்லி ப்ளீஸ். தம்பி, இந்த ஒயரை மேலே போட்டுருங்க. சேர் மேலே ஏறி நின்று மேலே வச்சிரு ஒயரை. குட். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நல்ல கவனியுங்கள். உங்களால் சேரை கிளியர் பண்ண முடியும்னா கிளியர் பண்ணிடுங்க. அம்மா, லைவ் வேண்டாம், ஆஃப் பண்ணிடுங்க. க்ளோஸ் த லைவ். யூ கேன் ரெக்கார்ட் இஃப் யூ வாண்ட் டு. பர்சனலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளியர் பண்ணிடுங்க.